ஹாய் உறவுகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் உறவுகளே. புது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இதை மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா ஒன்றும் தெரியல. எதுக்கும் நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, ஒரு 10 எபிசோட் போனதுக்கப்புறம் கேட்டுக்கலாமான்னு பார்த்தேன். இல்லை முன்னாடியே கேட்டுக்கிறது நல்லதுன்னு தான் தோணுது. அதனால கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எல்லாரும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் உறவுகளே, எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இன்னும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் அதிகமாக போக போக தான் வியூஸும் போகும். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லணுங்கிறது இல்லை. எதுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஏதாவது ரிலேட்டடாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ரோக்லே எனக்காக பண்ணுங்கள். அப்புறம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சேனல் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் ரீயூஸ்டே கண்டென்ட்னு வந்தது. அது எதுனா உங்களுக்கே தெரியும், பிங்க் நீலா கார்ட்டூன். அது என்னோட சேனல் தான். அது ரீயூஸ்டே கண்டென்ட்னு சொன்னாங்க. அதனால் அதில் போட்ட எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அதில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் பெருசாக ரீச் ஆகலை. அப்புறம் தான் சரின்ட்டு இந்த வெண்ணிலா கார்ட்டூனுங்கிற சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் இதில் அதோட பாதி கண்டினியூஷனாக இதில் போட்டுட்டு இருந்தவர்களே. அப்புறம் அது ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சனால அந்த கதையை முடிச்சுட்டு தான் வேறு கதை போட்டேன். சொல்லப்போனால் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, 2 வருஷம் ஆச்சு அந்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த சேனல் ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் எல்லாம் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், 2 வருஷம் ஆச்சு உறவுகளே. இன்னுமே நான் பேமெண்ட் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட் பேமெண்ட் இன்னுமே எடுக்கலை. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தானே கேட்குறீங்க? என்னோட சிச்சுவேஷனை நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னா, பொதுவாக $100 வந்தால் தான் ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்க முடியும். எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் என்னோட இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அது இப்போ வரைக்கும் எனக்கு $69 தாங்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70ன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் $30 வந்தால் தான் ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்க முடியும். வீட்டில் 2 வருஷம் ஆச்சா, என்னத்துக்கு நீ இதை போட்டு மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடியும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் நானும் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு சில நேரம் என்னடா அது விட்டுடலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு இருக்கு. ஒரு சில நேரம் பாதி கடை தாண்டிட்டோம், இன்னும் பாதி எப்படி அரைகுறையாக விடக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு என்னென்னமோ தோணுதுங்க. அதாவது பொதுவாக வியூஸ் போலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கதை பிடிச்சிருந்தா தானே பார்ப்பீங்க. நானும் யோசிச்சு பார்க்குறேன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள உண்மையாக சொல்லணும் பைத்தியமே பிடிச்சும் போலாங்க. எப்படி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறது மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் எங்களோட சிச்சுவேஷன், பர்சனல் சிச்சுவேஷன் எல்லாமே ஃபேமிலியெல்லாம் தாண்டி தான் வீடியோ கொடுக்குறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு எனக்கு $70 வந்திருக்குங்க. இன்னும் $30 வந்தால் தான் பேமெண்ட் எடுக்க முடியும். அது வரை இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ என்னமோ தெரில. சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் $70 தாங்க எடுத்திருக்கேன். இன்னும் $30 எடுத்தால் தான் $100 ஆகும். சரிங்களா? அவ்வளோதாங்க, இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்காக இப்போ சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே, ப்ளீஸ். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், இதான் சொல்லணும்னு நினச்சோம், சொல்லியாச்சு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், நான் எந்த ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே கிடையாது. லேட் ஆகுமே தவிர கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பண்ணிடுவேன். சரிங்களா? அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், பார்த்து படிப்பேன், எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். சரிங்களா உறவுகளே? சரி உறவுகளே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னடி மேம் திட்டி உள்ளே அனுப்பிட்டாங்க, இவனை வெளியே நிற்க வைப்பாங்கன்னு பார்த்தா இப்படியே உள்ளே வந்துட்டு போகிறாண்டி. என்கிட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது. அதை நேராக வரும்போது நான் யூஸ் பண்ணுவேன். என்ன சொல்கிற ஜானு? ஒன்றும் புரியலையே. அதுவா, அது என்னன்னா, இவன் வெளியே ஒரு பையனை ரேகிங் பண்ணிட்டு இருந்தான். நீ கிளாஸ்க்குள்ளே வந்துட்டியா, நான் வெளியே ரேகிங் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் நான் ரேகிங் பண்ணவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணேன்? இந்த லூசு பையலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்கிற ஜானு? இது எப்போ நடந்தது? இல்லை இப்போ தான். அந்த குத்தம் ஏன் கேட்குற? இவனும் இவன் ஃப்ரெண்டும் போட்டானுங்க பாரு ஒரு ஆட்டம். எம்மா சத்தியமாக சொல்கிறேன், ரவுண்டிங்கில் தோற்று போயிடுவானுங்க. அந்த அளவுக்கு பண்ணுறானுங்க திரும்பணுங்க. ஆனால் அவனுக்கு 2 பேரும் சாதாரண ஆளே கிடையாது. ரவுடிகளுக்கு ஒரு பங்கு மேலே தான் வருவானுங்க. என்ன சொல்கிற ஜானு? அப்படி என்ன பண்ணாங்க? அதான் ஒரு பையன் வந்தான், ஃபஸ்ட் இயர் போல. அவன் பிகாம் கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டான். இதோ இந்த சீன் இருக்கான்ல, இவன் என்ன தெரியுமா பண்ணா, ரேகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். என்ன ஜானு ரேகிங் பண்ண? அப்படி அதையும் கேட்குற? மிளகாப்படியே வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டான் போல. அதை கையில் குட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்தா இது குங்குமம், நெத்தியில் வச்சுட்டு மூந்து பாருன்னு சொல்லிட்டான். அந்த பையன் என்ன நினச்சான், சரி சிவப்பு கலரில் இருக்கவும் குங்குமம் நினச்சி கையில் வாங்கிட்டான். ஐயோ, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? இவன் பண்ணுறானே, என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, அந்த பையன் மூந்து பார்த்தான் பாரு, அச்சுன்னு ஒரு 10 தும்மல் போட்டிருப்பான். நல்லா காந்த ஆரம்பிச்சிருச்சு. அண்ணே பிடிங்கண்ணே, அண்ணே என்னால் முடியலண்ணே திணறான் பையன்.
உடனே விட்டுட்டானுங்களா? ம். அந்த பையனால ரொம்ப முடியல. அப்புறம் எப்படியோ விட்டுட்டானுங்க. மனசு வந்து ஏன்டா இப்படி இருக்கானுங்கன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், நானும் ராகிங் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்க அளவுக்கு இல்ல. சும்மா ஒரு டான்ஸ் போடுங்க ஏதாவது சொல்லி அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இவன் பண்ண பாரு ராகிங். சத்தியமா நம்மளா ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் வச்சுக்கோ அழுத்திருப்போம். இவனுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. பைக்ல பின்னாடி உட்காந்தவன் கூட நம்பிடலாம். இவனை மட்டும் நம்பவே கூடாது. நம்பர் 1 ப்ராடு போலவன். இவனை நம்ம எதுக்கு நம்ப போறோம்? வீடு ஜானு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடி? இவனுங்க அடிச்ச கூத்த வீடியோவை ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியாவது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ போய் மேம்கிட்ட சப்மிட் பண்ணிடுவேன். எதுக்குடி நமக்கு தேவையில்லாத வேலை? அவன் எக்கடி கட்டு போனா நமக்கு என்ன? நீ ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? நாளை பின்ன இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளை எவ்வளோ தூரம் அவன் அசிங்கப்படுத்தி திட்டுனா, பண்ற தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு நம்மளை என்னெல்லாம் கலரை பேசினா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா? இது தேவையில்லாத பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரு ஜானு. நீ ரிஸ்க் எடுக்கிறையோன்னு தோணுது. பார்த்துக்கலாம் தர்ஷா, ஃப்ரீயா விடு. சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரிடி. ஏன்டா என்ன முறைச்சு பார்த்துருக்க? இன்னைக்கு நீ பண்ணது சுத்தமா சரியில்லை. காலையில இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலடா. நீ ஏன் இப்படி பண்ற? ம் நல்ல பையனா தானே இருந்த. அப்ப உனக்கு சேர்க்க சரியில்லை. அதுதான் நான் சொல்லவேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி திட்டிட்டு இருக்க? ம் என்ன பண்ணான்னு என்கிட்ட கேட்காத. நீ என்னென்ன பண்ணேன்னு நீயே யோசிச்சு பாரு. பண்ணதுக்கு இப்போ பனிஷ்மெண்ட்டா வெளியே போய் நின்றுருக்க. இன்னும் ராகிங் பண்ண விஷயம் யாராவது வந்து சொல்லி, இல்லை நீ ராகிங் பண்ண பையனே போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா என்னடா பண்ணுவ? ஆ எனக்கு தெரிஞ்சு எப்படி நீ கண்டிப்பா ராகிங் பண்ணிப்ப. அதனால தானே லேட்டா வந்த. ஆமா, ராகிங் பண்ணதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இனி அந்த விஷயத்துக்கு நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. நீ ராகிங் பண்ணவன் போய் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானா என்னடா பண்ணுவ? சொல்லுடா. தேவையில்லாம நடக்காத விஷயத்துக்கு நீ பெருசு பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. மேம் லேட்டா வந்தனால என்ன வெளியே நிக்க வச்சாங்க, அவ்வளவுதான். அதுதான் சேராதவங்க கூட சேர்ந்தா இப்படிதான் நடக்கும். அந்த சந்தோஷ் ஒரு பொறுக்கின்னு 1000 டைம் உன்ட்ட சொல்லிட்டேன். அவன் கூட சேராதடா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதடான்னு. என் பேச்செல்லாம் நீ கேட்கறதே இல்லை. நான்லாம் உன் அண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா என் பேச்சை தான் நீ கேட்கறதே இல்லையே. இப்ப சும்மா நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதா, சரியா? இப்போ நான் எது பேசினாலும் உனக்கு கடுப்பாக தான் இருக்கும். அட்வைஸ் ஆமாடா. ஆமாம், என் தம்பி நல்லா இருக்கும்னு நினச்சி அட்வைஸ் பண்ணுறது தப்பு தான். என்ன பண்ணுறது? கூட பிறந்த தம்பி ஆயிட்டேன் தான் இவ்வளோ தூரம் பொறுத்து பொறுத்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வேற எவனாச்சும் இருந்தான்னு வச்சுக்கோ, விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்டா அனுபவிக்கிட்டோன்னு. நீங்கிறனால தான் இப்படியெல்லாம் நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். ஆறு விமல், நீ சும்மா தேவையில்லாத கிளாஸ் எடுக்காத. ஏற்கனவே அந்த மேம் என்ன டென்ஷன் பண்ணிச்சு, இதில் நீ வேற. ஓ, அப்போ இப்போ வரைக்கும் நீ பண்ண தப்புன்னு நீ இன்னுமே உணரல, அப்படிதானே? இதெல்லாம் ஒரு ஜாலி. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்குலாம் அப்சென்ட் போடுவாங்களா? என்னது இது? இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்தாங்க, அது கூட கிடையாது. சரி, கிளாஸ் எடுக்கிறாங்க அப்சென்ட் போட்டாங்கன்னு கூட சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் அப்சென்ட். சா, டூ மச்சா இருக்குடா. உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது. என்னமோ பண்ணு. எரிச்சலா இருக்கு. இவன்கிட்ட பேசுறது ஒன்று, செவத்துக்கிட்ட பேசுறது ஒன்று. டே விமல், என்கிட்ட பேசாத. ஹாலை விட்டுறா சாமி. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவன் ஒருத்தன் நடக்காத விஷயத்துக்குலாம் பெருசாக பில்டப் பண்ணுவான். என்னது இது? இவன் இப்படி சொல்கிறான். ப்ரெக்னென்ட் என்னென்னமோ சொல்கிறாளே. இவன் ப்ரெக்னென்ட் மட்டும் ஆயிட்டா அப்போ என் நிலமை. ஐயோ, நானே இவ்வளோ யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுலான்னு பார்த்தா இவன் என்னடானா விட்டா கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாளாட்டிருக்கே. எப்படி இதில் சமாளிக்கிறது இந்த பிரச்சனையா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போய் சஞ்சய் கிட்டையாவது ஏதாவது ஐடியா கேட்கணும். அங்க பாரு, யாருடி நீ சொன்னே ஒரு ரவுடி, இப்ப 2வது ரவுடி வந்தாச்சு. இவனும் நம்ம கிளாஸா? இன்னும் நம்ம கிளாஸ் தான். அவனோட ஃப்ரெண்டு போல. எல்லாம் தரதலையும் ஒன்னா செஞ்சிச்சுல. அப்படித்தான், நீ சொன்னது கரெக்ட். சஞ்சய், டேய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. இப்போ வேண்டாம் சந்தோஷ், அவனை வேற பக்கத்துலேயே இருக்கான். அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிடா, லஞ்சில் பேசிக்கலாம். சரி, நீ அங்கே உட்காரு. ஓகேடா. என்னாச்சு அந்த அண்ணனுக்கு? நம்மள பார்த்தோன்னா திரும்பிட்டாரு. பொண்ணு மூஞ்சும் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. என்னடி மட்டச்சி, என்னைய பார்த்துட்டு இருக்கவா? சதீஷ், இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. யார் போட்டு விட்டா? அக்காவா? அக்கா தான் போட்டு விட்டுச்சு. நல்லாக்கா? இந்த மாதிரி போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. இதே மாதிரி போடு டெய்லியும். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் போட முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுவேன். போடி. சதீஷ், இது ரொம்ப அழகா இருக்குடா உனக்கு. தூங்குது பாப்பா. டூரி 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 ஆச். டூரி 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 ஆச். சுஜன் குட்டி, தூங்கலையா நீ? டயர்டா இருக்கும், தூங்க வேண்டியதானே? பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்க. அக்கா, ஜாலியா இருக்கு. இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. தூங்க வச்சுட்டு தான் வருவேன். உன்ன தூங்க சொன்னா நீ பொம்மையை தூங்க வைக்கிறியா? சரிதான், இன்னைக்கு நீ தூங்குன மாதிரி தான். விளையாடிட்டு தான் தூங்குவேன். சரி சரி, விளையாடு. எனக்கு வேற ரொம்ப பசியா இருக்கு. பாலை குடிக்கணும் போல இருக்கு.
ஐயா அப்பயே எனக்கு கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேன். நீ குடிக்கலையா? அதான் நான் பார்த்தேன். நீ திங்காம இருந்தீங்கன்னா மழை வந்துருமே. நம்பர் 1 ஆளாச்சு திங்கிறதுல. எப்பெல்லாம் கிடைக்குதோ எதையாவது ஒன்று உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கவ. ஆமா சதீஷ், என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பசி எடுத்துட்டே இருக்கு. இந்த ரெண்டும் என்ன பண்ணுதுங்க? எப்ப பாரு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டுங்க. என்னதான் பேசுங்களோ விளையாடுங்களோ, பார்க்கும்போதெல்லாம் ரெண்டும் செட்டு விளையாண்டுட்டு கிடக்குதுங்களா பேசுதுங்களா ஒன்றும் தெரியல. சதீஷே, அக்கா சொல்லுக்கா. எங்கடா மற்ற பசங்க எல்லாம் காணோம், நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. எங்க போயிட்டாங்க அவங்களாம்? அக்கா அவங்க மரத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியே வா. அங்கிள் இருக்காரா இல்லையா? அவர் அங்கதாக்கா இருக்காரு. சரி சரி விளையாடுங்க. காலையில சாப்பிட்டீங்களா? மொட்டச்சி சாப்பிட்டாலாக்கா, நான் தான் இன்னும் பால் குடிக்காம இருக்கேன். ஆயாட்ட போய் பால் வாங்கி குடிக்கணும். சரி போய் வாங்கிட்டு வந்து குடி. சரிக்கா. மேடம் என்ன வேணும்? அது வந்து சதீஷ் இன்னும் தூங்கி எழுந்துட்டு வந்து பால் குடிக்கல, அதான் மேடம் கொண்டு வந்தேன். ஆமா ஐயா கொடுங்க. கொடுத்துட்டு போங்க, அதான் கேட்குறான்ல. சரிங்க மேடம். இந்தாப்பா பாலை வாங்கி குடி. குடு ஐயா குடிக்கிறேன். மேடம் கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. மேடம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். எதையும் கேட்க நான் தயாரா இல்லை. கிளம்புறீங்களா? மேடம் உங்களுக்கு காப்பியாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணா, ஒழுங்கா சமைக்கிற வேலையாவது பாருங்க. அதுலயே கோட்டை விட்டுறாதீங்க. போங்க ஐயா. ஏன் நின்றுட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், நான் போய் வேலையை பார்க்குறேன். அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நான் பேசுற ஒவ்வொரு பேச்சும் இனிமேல தப்பு நடக்காம உங்களை வச்சுக்கும். அதனாலதான் இவ்வளோ வெறுப்பை காட்டுறேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோவப்பட எதுவுமே இல்லையே. புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். பால் இன்னைக்கு நல்லா இருக்கே. லேட்டா குடிக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அச்சீசே எனக்கு கொஞ்சம் தரியாடா. ஒடி மட்டச்சி நீதான் குடிச்சிட்டீல அப்புறம் என்ன? சரி சரி, உன்னால குடிக்க முடியலன்னா தா அடி வாங்கிடுவடி. நீ அம்மிடி குடிக்க ஒரு ஆளா வரும். சூப்பர் சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க அனிதா, சொல்லுமா, என்ன விஷயம்? சார் ஓகே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. ஓகேம்மா, அவ்வளோதானே? அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? ஓகே சார் கிளம்புங்க. கேஷ் உங்ககிட்ட இருக்கட்டும், ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சரி ஓகே, போய் ஒர்க் பாருங்க. சார் அது வந்து என்ன அனிதா, என்ன தயங்குறீங்க? என்ன விஷயம்? அது வந்து சார். என்னம்மா, அமௌண்ட் இது ஏதாவது வேணுமா? ஐயோ இல்லை சார். அப்புறம் என்னம்மா, ஏன் தயங்குறீங்க? எதுனாலும் கேளுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். அந்த குழந்தையோட வந்தவங்களுக்கு ஃபீஸ் வேணான்னு சொன்னீங்க, ஏன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதான் விஷயமா? இதுக்கு ஏமா தயங்குறீங்க? இது என்னன்னு கேட்டால் நானே சொல்ல போகிறேன். இல்லை சார், திடீர்னு ஃபீஸ் வேணாம் நீங்கள். அதுவும் இல்லாத இந்த சிஸ்டர் வேற அவங்க மேலே ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியல வெளியே இருந்து பார்க்கும்போது. அதனால தான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. அதுவா அனிதா, இங்கே கூட்டிட்டு வந்தாங்களே அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, அது ஆர்பனேஜில் உள்ள குழந்தையா. அவங்க பார்த்துக்கிற ஆயா என்ன பண்ணியிருக்காங்க, சரியா பார்த்துக்காம விட்டுருக்காங்க. இந்த குழந்தை காசு எடுத்து முழுங்கிடுச்சு. வந்து பார்க்கும்போது குழந்தை வாயில நுர தள்ளி இருக்கவும் திடீர்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது அவங்க குழந்தை இல்லையாமா, ஆர்பனேஜில் உள்ள குழந்தை. அவங்களும் ஆர்பனேஜில் தான் இருக்காங்களாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபீஸ் வேண்டான்னு சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இந்த சிஸ்டர் இல்லாத பொல்லாத கேள்வி கேட்டுருக்கு. அப்போ அது அவங்க குழந்தை இல்லையா சார்? நான் கூட அவங்க குழந்தைன்னு தான் நினச்சேன். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். கடைசியில் தான் இதெல்லாம் கேட்கவும் அவங்க சொன்னாங்க, ஆர்பனேஜுக்கு போகணுமா, அந்த ஆர்பனேஜில் 20-30 குழந்தைங்க இருக்கான், போய் ஏதாவது டொனேஷன் கொடுத்துட்டு வரணும். இந்த வீக் போகலான்ட்டு இருக்கேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. அதனால தான் சார் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே அனிதா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிங்க சார், போயிட்டு வாங்க. நீங்கள் போய் ஒர்க் பாரு, நான் இப்போ கிளம்பிடுவேன். சரிங்க சார். ஆனாலும் சார் அந்த கூட வந்தவங்களை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி தினுசா இருக்கே. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. ஒரு மாதிரி சார் ரொம்ப கோவப்பட்டு பேசினாரு. என்னதான் கோவம் இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒன்று தெரிஞ்சுது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் என்னமோ இருக்கு, சார் மனசில் ஏதோ இருக்கு. நம்ம இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? சரி போய் வேலையை பார்ப்போம். வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக இருக்கு. ஆஹா, பிரியாணி அருமையா அருமை. செத்து போன நாட்டுக்கு உசுரை கொடுத்த மாதிரி அப்படி இருக்கு இந்த பிரியாணி. ஷப்பா, எப்படிதான் செஞ்சியப்பா? எம்மாடி, நீ ஏன் செஞ்சியம்மா எல்லாத்தையும்? ஆமாப்பா, நான் தான் செஞ்சேன். வேற யார் இருக்காங்க செய்யறதுக்கு சொல்லுங்க? வேலைக்கு என்ன ஆளா இருக்கு? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அருமையா இருக்குமா? ஏமா சூப்பரா இருக்குது. ஷோ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஊர்ல நாக்கு சுத்து போய் கிடந்தோம், இங்க வந்ததும் நல்ல நாக்குக்கு அறுசுவை நடனம் ஆடுது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நண்டு, சில்லி, மீன், பிரியாணி, ரத்த பொரியல், முட்டை, கறி குழம்பு. ஆஹா அப்பா, பாக்குறக்கே அப்படி இருக்கு.
அப்பா இன்னும் ஏதாவது வேணும்னா கேளுங்க. எம்மாடி இங்க இருக்கிறதே போதுமா? உள்ள என்ன இருக்குதா என்ன மிச்சம் மீதி? இந்த எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாச்சு இலையில. இதோ அந்த பிரியாணி சட்டியில் இருக்க பிரியாணி அந்த கொஞ்சம் கறியும் தான் இருக்கு. மீதி எல்லாமே உங்கள் இலைக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. ஆளுங்க வரதுக்குள்ளேயே வேணுங்கிறதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் ஆளுங்க வந்தால் கூட ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சுக்குவேன். என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்கப்பா. இன்னும் இருக்கிற பிரியாணி அந்த மட்டன் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. சரிடி, நாங்க சாப்பிடுறோம். நீங்க போய் ஒரு இலை போட்டு கொஞ்சம் சாப்பிடலாம்ல. இருக்கிற எல்லாத்தையும் நம்மளாவது சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். நான் டேஸ்ட் பார்க்கும்போதே சாப்பிட்டேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் அதெல்லாம் நடக்குது. சரி சாப்பிடுங்க. சரிம்மா. சரி, உன் மாமனார் மாமியார் சாப்பிடவே இல்லையே, அவங்க சாப்பிடக்கிட்ட என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ விடுமா. இருக்கதை நீ சாப்பிடு. டெய்லி சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒன்றும் ஆகப்படுறதில்ல. நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிறேன். கேட்டா எல்லாம் அளவுல தான் செஞ்சாத்தா தீந்து போச்சுன்னு சொல்லிடுவேன். அப்படி சொன்னா உங்க மேல எதுவும் சந்தேகம் வராது? அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. நான் பார்த்துக்குவேன். அம்மாடி, பேத்தி கூட ஒண்ணுமே வைக்காம நாங்க சாப்பிட்டா நல்லா இருக்குமா சொல்லு? ஐயோ சாப்பிடுமா. நான் தான் அவளுக்கு டெய்லி செஞ்சு போட்டு தான் இருக்கேங்க. நீ சும்மா அதே சொல்லிட்டு இருக்கவ. சரிம்மா சரி, கோவப்படாத, சாப்பிட்றோம். இதெல்லாம் நீ சொல்லவா வேணும்? எல்லாம் ரத்த பொரியல் டேஸ்டா செஞ்சிருக்க, கவச்சு வடையே இல்லாம. ஆமாம்மா, செஞ்ச உடனே எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதான் சுட சுட நல்லா இருக்கு. ஆமா ஆமா, சூடாவே தான் இருக்கு எல்லாம். அப்பயே செஞ்சு வச்சுட்டியாமா? இங்கே வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்த பொரியல் செஞ்சேன். சரிம்மா. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. இனி போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா ஜம்முன்னு இருக்கும். அப்படி தூங்குவீங்களா? ரூமு ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். சரிம்மா தங்கம், உன்னை பிள்ளையா பத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிக்கணும். அதை சொல்லுங்க. என்னப்பா போதுமா? ஆமாடி போதுமா. காலத்து முட்டை சாப்பிட்டாச்சு. இனி சாப்பிட்டா வாந்தி வந்துடும். ஆமாமா ஜெயா, நல்ல அருமையான சாப்பாடு, எல்லாம் காலி. இனி வரவங்களுக்கு எப்படி நீ சமாளிக்க போறேன்னு தெரியல. சரி, நாங்க போய் கை கழுவுறோம். போங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா எந்திரிச்சு கையை கழுவுங்க. சரி வாக்கர் போய் கை கழுவுவோம். சரிங்க. எப்படியோ எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக சாப்பிட வச்சு அழகு பார்த்தாச்சு. இது போதும். எங்கள் அம்மா அப்பா வயிறார சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. இப்போதான் எனக்கு மனசும் நிம்மதியாக இருக்கு. ஜெயா, வாங்க மாமா. அம்மாடி ஜெயா, சாப்பாடு கொடுமா, சாப்பிட்றோம். என்ன சொன்னீங்க இப்போ? சாப்பாடு கொடுமா, சாப்பிட்றேன்னு சொன்னேன். அத்தை கை கழுவு போயிருக்கான். சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. சாப்பிட்டுட்டா போய் சித்த நேரம் படுக்கலாம். ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஐயோ கடவுளே, இருந்த சாப்பாடெல்லாம் அம்மா அப்பா சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்கன்னு நினச்சி நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டானே. இப்போ வேற இப்படி கேட்குறாங்களே. அத்தையும் வேற வரேன் இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. கை கல்ல வட வட நடுங்குது. போமா, போய் எடுத்துட்டு வா. மாமா. போமா ஜெயா, பசி தாங்க முடியல. சீக்கிரமா போய் கொண்டு வா போ. சரிங்க மாமா. இப்போ என்ன கொண்டு வந்து கொடுப்பேனே தெரியலையே. கொஞ்சோண்டு மாவு இருக்கிறதாச்சு தோசை வச்சு அது கொஞ்சம் கறி போட்டு கொடுத்துட வேண்டியதான். வேற வழி இல்லை. அருமையா கொண்டு வரட்டும். என்ன பண்றா நீலாமரியே? சீக்கிரம் வா. அருவல்ல, எதுக்கு கத்திட்டு கிடக்குறீங்க? வா, கை கழுவுறதுக்கு இம்பிட்டு நேரமா? கை கழுவிட்டேன், வாரேன். அந்த பக்கம் உட்காருங்க, இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன். சரிம்மா. என்னங்க விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்க மாட்டிருக்கு. வாசம் கம்ம கம்மன்னு வருது. ஆமா ஆமா, அவங்க எங்க சாப்பிட்டு போனாங்களா, அந்த வாசமா கூட இருக்கலாம். பிரியாணி, சில்லி, இன்னும் என்னென்னமோ சமைச்சிருப்பாளாட்டிருக்கு. மீனெல்லாம் பொரிச்சிருப்பாளாட்டிருக்குங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு வேட்டதை. அதான் நானும் நினைக்கிறேன். சரி, இன்னைக்காச்சும் திருப்தியா சாப்பிடலாம். ஆமா நீலாமரி, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படா கொண்டு வருவான்னு. வருவா வருவா, அவசரப்படாதீங்க. ஆமா, அது என்ன காலி குண்டா அங்க வச்சிருக்கா? நீலமா தாச்சு கொண்டாந்து வச்சிருப்பான், மறந்துருப்பா. வெறும் கொண்டா தானே கடந்துட்டு போது விடு. சரிங்க. அப்பா அம்மா. அடடே ராஜேஷ். பாப்பா தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன கொண்டாடி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேன்பா. சாப்பிடதான் வந்தேன். நீங்களும் சாப்பிடதான் வந்துருக்கீங்களா? ஆமாப்பா, சாப்பிடதான் வந்திருக்கோம். சரி வா, நீ உட்காரு, சாப்பிடுவோம். சரிங்கம்மா. பாப்பா இந்த பக்கம் வந்து உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க, நான் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன். என்னையா ராஜேஷ், இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம தான் நல்லா இருக்கும். வா. பரவாயில்ல, நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாமான்னு இருக்கேன். ஆயா, இங்க வரும்போது என்னமோ சாப்பிடணும்னு நினைச்சுதான் வந்தேன். வயிறு கொஞ்சம் சரியில்லைப்பா. ஒரு காஃபி குடிச்சாதான் வேலைக்கு ஆகும். சரி ஜெயா வரட்டும், நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னடா நீ மாத்தி மாத்தி பேசுற? சாப்பிடறேங்கிற சாப்பிடலங்கிற? இல்லம்மா வயிறு சரியில்லை. இப்ப இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க சரியா வராது. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நாங்க ஹால்ல கொண்டிருக்கேன். சரி உட்காரு, என் பொண்டாட்டி வந்தானே காப்பி கொண்டு வர சொல்றேன். எங்க உள்ளயா இருக்கா? ஆமாப்பா, கிச்சனுக்கு போன சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு. சரி வந்தா சொல்லுங்க, நாங்க உட்காந்துருக்கேன். சரிப்பா. உன் பையனுக்கு என்னாச்சு? சாப்பிட்றேன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். சரியான கிறுக்கு பையலா இருக்கான். அவனுக்கு என்ன நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவான். விடுங்க, இவ என்னங்க இன்னமா கொண்டு வரா? ஜெயா, என்னமா பண்ற மருமகளே? சீக்கிரம் வாமா. உன்னை நம்பி வந்து உட்காந்துருக்கோம். என்ன பண்ற உள்ள? மாமா அத்தை சாப்பிடுங்க, இந்தாங்க. கொண்டாமா. எம்மாடி என்னது இது? தோசை கொண்டு வந்துருக்கா? பிரியாணி, இன்னும் சில்லி, மீன் என்னென்னமோ செஞ்சிய? அதை எடுத்துட்டு வா. இதையாருமா கேட்டா? மத்தியானத்துல தோசை கொண்டு வந்து வைக்கிறவ என்னாச்சு உனக்கு? என்ன இதைத்தான் நீ செஞ்சியா? பிரியாணி எல்லாம் செஞ்சேன்னு சொன்னீல, அதை விட்டுவிட்டு தோசை கொண்டு வந்து வைக்கிற? எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? இதுவும் மட்டன் குழம்பு தான். சாப்பிடுங்க. ஏமாடி மருமகளே, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா?
உங்க அம்மா அப்பாக்காக என்னென்னமோ பார்த்து பார்த்து பண்ணேன், தடபுடல விருந்து ரெடி பண்ணேன்னு சொன்னவ கொண்டாந்து தோசை துருவேல குழம்பு வைக்கிற. என்ன இதுமா? அது மாமா, அது என்ன வந்து போய் என்னது இதுன்னு இதான் நான் சாப்பிட வந்து உட்காந்துருக்கேம்மா. போய் எடுத்துட்டு வா. ஏன் இப்படி நின்று முடிச்சுட்டு இருக்க? அத்தை, ஐயோ அது என்ன ஆச்சு ஜெயா உனக்கு? அத்தை, சமைச்ச எல்லாமே தீந்துடுச்சு. என்ன சொன்ன? ஆமா அத்தை, சமைச்ச எல்லாமே தீந்துடுச்சு அத்தை. இந்த குழம்பு மாவு தான் இருந்தது, அதான் தோசை ஊற்றி கொண்டு வந்தேன். என்ன விளாடுற ஜெயா? சாப்பிடலான்ட்டு வந்து உட்காந்தா அது எப்படி அதுக்குள்ள சமைச்சதெல்லாம் காலியாகும்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எங்களை பார்த்தா கேனாங்க மாதிரி தெரியுதா? ஐயோ மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா அப்பா 2 பேரும் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தான் சமைச்சேன், அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. அது எப்படிமா? 2 பேருக்கு மட்டும் அளவா சமைப்பேன். வீட்டுல மத்த யாருமே இல்ல. உன் புருஷன் இல்ல, புள்ள இல்ல, மாமனார் மாமியார் நாங்க இல்ல. பெத்தவங்க 2 பேர்த்துக்காக மட்டும்தான் அளவா பொங்கிருக்கேன். கேட்கறவன் கேனா இருந்தா என்ன வேணா சொல்லுவீங்கிறது சரியா தான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீட்டுக்குள்ள? ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த இடத்துக்கு நீ ரொம்ப மோசம், அம்பிட்டுதான் நான் சொல்லுவேன். நானும் தடப்படலாம் விருந்து ரெடி பண்ணிப்பா. காலையில வாசம் தூக்குது, சில்லி இருக்கும், மீன் இருக்கும், பிரியாணி இருக்கும், நம்பிட்டு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த தோசையும் குழம்புக்கும் நாக்கு திட்டு போய் நாங்க கிடக்குறோம். அப்படித்தானே ஜெயா? ஆமா, அது போது நிறுத்து. நீ போயிட்டு ஒண்ணு காரணம் தடுக்க வேண்டாம். நீ சரியில்லைங்கிறது எப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெல்ல தெளிவா புரியுது. நீ எதையோ மனசுல வச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை. இனி உன் பேச்ச கேட்க நாங்க ஒன்றும் முட்டாள் இல்ல. சரியா ஜெயா? சின்ன என்ன நல்லா இருக்கோ உங்க அம்மா அப்பாக்கே செஞ்சு போடு. சரியா? நாங்களாம் பட்னி கிடந்து சாவறோம். உனக்கு அவங்க தானே முக்கியம், நாங்க முக்கியம் இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி எந்த பிரச்சனை இல்லை. சே, என்ன ராஜேஷ் அங்கே தானே இருக்கான்? அவனும் பசிக்குதுன்னு தானே சொன்னான். கடைக்கு கூட்டிட்டு போய் கடையில சாப்பிடலாம் வாங்க. அத்தை, ஆமா, நீ சொல்றது சரிதான். பாசியோட இருக்கிறதுக்கு கடையிலேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரி போலாம் வா. அத்தை, நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. திரும்பி பார்க்காம போங்க. யார் பேச்சு கேட்க நம்ம தயாரா இல்ல. என்னது இது, நம்ம சொல்றதை கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட போய் சொன்னா இனி அவரு நம்ம கிட்ட தானே கத்துவாரு. சும்மாவே அவர் நம்ம மேல கோவப்படுவாரு. இப்போ இந்த கல்லட்டுக்கு போய் சொல்றதை கேட்டு என்ன ஏச்சா நம்ம மேலே கோவப்படுவாரு. என்ன பண்றது? ஒரு நாள் எங்க அம்மா அப்பா சாப்பிட்டது பொறுக்கல. எப்படி சொல்லி காட்டுது பாரு இந்த கிழவி. அத்தைன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போகுது. இனி அந்த மனுஷன் வேற ஆடுவாரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.